ஹாய் guys and girls, இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமலை கோவிலுக்கு. திருமலை கோவில் வந்து ஒரு மலை மேலே இருக்க கோவில்னு சொன்னதுனால எனக்கு போனது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் எங்கள் அம்மா அப்பா என் சிஸ்டரோட அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் மலையை ரீச் பண்ணிட்டோம். நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்னு. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த மலை உண்மையிலே சொல்லணும் வர்ணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. படிக்கட்டில் தான் போகணும், சைடில் பஸ் வசதியும் இருக்குது. நிறைய பேர் இந்த ரோடு வழியாக போயிட்டு இருந்தாங்க. அந்த ரோடையை நான் காட்டினேன், பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி அங்கே மலை சாரல் அடிச்சிட்டு இருந்ததுனால அந்த இடத்த சுற்றி அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பனிமூட்டமாக இருந்ததுனால சைடில் இருக்க மலைங்களாம் எனக்கு கிளியராக தெரியல. பட் அங்கேருந்து கிரியேட் ஆகிற மேகங்கள்லாம் நான் கிளியராகவே பார்த்தேன். என்னால் கேமராவில் கேப்சர் பண்ண முடியலனாலும் அதை வந்து நான் கிளியராக பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பாக எடுப்பேன். எங்கள் அப்பா எல்லாம் வந்திருந்ததுனால ரொம்ப ஜாலியாக போச்சு. அந்த பாறைங்க சுற்றி இருக்கிற அந்த ஊர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஊருக்கு வந்தால் இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணலாம். சீரியஸாக வந்து ஒன்று சொல்லி ஆகணும். சைடில் வந்து நடக்கிறதுக்கு அந்த கம்பிலாம் கொடுத்துருக்காங்க. மழை டைமில் அந்த ஸ்டெப்ஸ்லாம் வழுக்கவும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். பட் அங்கே எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரஃபாக நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் பாசி பிடிக்காததுக்கு காரணம்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சப்போஸ் யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் எழுதி பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சுற்றி அந்த ஊரெல்லாம் மேலே ஏற ஏற ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. அதில் ஒரு ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் நிறையா எடுத்துருந்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதை பார்க்கலாம் வாங்க. ஊட்டி கொடைக்கானலாம் நான் போனதே இல்லை. பட் அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம ஊர்லேயே இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு தெரியும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோவிலே ஒரு சில பிக்ஸ்லாம் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் மொபைல் எடுக்க முடியலை. சுற்றி அந்த க்ளவுட்ஸ் ஃபார்மேஷன் தான் வேறு லெவல். என்னோடய கேமராவில் இவ்வளோ தான் எடுக்க முடியுது. அதான் அவங்க ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மேலேருந்து கீழே அந்த ஊரங்களை பார்க்குற வியூ இருக்கே, அப்பப்பா வேறு லெவல். அப்புறம் நாங்கள் 4 பேர் இறங்கி கீழே போய் கோயிலில் ஒரு கிளிக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ அவ்வளோதான், ஷார்ட்டாக தான் முடிஞ்சுது. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவுட்புட் கொண்டு வந்திருக்கேன். பார்த்து நான் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த இடத்துல பார்க்குறேன். பாபா ஃப்ரம் வெனஸ்டே.